ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு சவ் வச்சு ஒரு சட்னி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இட்லி தோசை எல்லாத்துக்குமே டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அது பாருங்க, நான் ஒரு சவ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். மேல இருக்கிற தோலை எடுத்து கட் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான அளவு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இது எப்படி செய்யறது பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் சிம்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சவுச்சவ் சட்னி, சவுச்சவ்ல சாம்பார் கூட்டு எது வேணா பண்ணி சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு 2-3 அளவு சாப்பிடுங்க. ஏன்னா அது இந்த தைராய்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு மருந்து இது. இப்போ பாருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ரொம்ப சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம், ரொம்ப நேரம் எடுக்காது. இப்போ ஒரு 3 வரமிளகாய் இருக்கு, போட்டுக்கிறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ நல்லா ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கி ரொம்ப டீப்பா வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு கண்ணாடி பதம் வந்தா போதும். இப்போ இந்த எடுத்து வச்சிருக்க தக்காளியும் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கி வந்தா போதும். நம்ம வந்து இப்போ வதக்கி அரைக்க தான் போறோம். அதனால ஒரு கண்ணாடி பதம் அளவு ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வெங்காயம் தக்காளி வந்தா போதும். ஓரளவுக்கு லைட்டா வதங்கி வந்தா போதும். அந்த பச்சை வாசனை இல்லாம வதங்கி வந்தா போதும், அரைச்சிக்கலாம். தக்காளியுடைய பச்சை வாசனையும் போகணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம், அருமையா இருக்கும். இப்போ இந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சவ்வையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காய் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். சவ் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சட்னி செய்து சாப்பிடுங்க. இப்படி செய்து சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு நோயும் வராமல் இருக்கும். நல்ல இந்த காய் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். உப்புலாம் சேர்த்தாச்சு. நல்லா வதங்கி வந்த உடனே ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மிக்சியில போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்திக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு சின்ன பேன் வச்சுக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ ஒரு வரமிளகாய் போட்டுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ ஊற்றிக்கலாம். தாளிச்சதை இந்த சட்னியெல்லாம் ஊற்றிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, அட்டகாசமாக. உடம்புக்கு ரொம்ப இந்த சவ் வந்து நல்லது. இந்த சட்னியாக எடுத்துக்கோங்க. இல்லைனா சாம்பார் இன்னொரு கூட்டாக கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லா டிஃபனுக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக செட் ஆகும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.